இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு ஹெல்த் சென்டரோட விளம்பர வரிகள். இதில் உள்ள பிழைகள் ஈஸியாக கண்ணில் தட்டுப்பட்டனால இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வரியிலையும் முதல் வரி கடைசி வரி ரெண்டுலேயும் வந்து பிழைகள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அந்த வேர்ட்ஸை. ஃபஸ்ட்டு வேர்டு வந்து முகப்பொழிவு. அது வந்து முகம் ப்ளஸ் பொழிவு 2 வார்த்தையோட சேர்த்து எழுதும்போது வர்றதான் முகப்பொழிவு. இப்போ வரணும், அது இப்போ காணோம். கடைசி வரியில் விளையாட்டு வீரர்களுக்கான ஊட்டச்சத்துன்னு இருக்கு இல்லையா? இதில் வீரர்களுக்கானன்ற வார்த்தையில் இருக்கு அப்புறமா இக்கு தேவையில்லாமல் சேர்த்துருக்காங்க. அது அங்கே இக்கு வரக்கூடாது, இருக்கு அப்புறமா வர்ற இக்கு. அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஊட்டம் ப்ளஸ் சத்து, ஊட்டச்சத்து இச்சு வரணும் அங்கே நடுவில். சாக்கு முன்னால் ஒரு இச்சு சேர்க்கணும் சத்துக்கு முன்னால். ஸோ இந்த 3 இடத்துலையும் பிழைகள் இருக்குது. ஒரு சோஷியல் மீடியாவில் நமக்கு தகவல்கள் செய்திகள் எவ்வளோ அதிகமாக கிடைக்குதோ அதே அளவுக்கு பிழைகளோடையும் அதிகமாக வருது. அதை வந்து யாரும் பொருட்படுத்துறதில்ல. பிழைகள் இருந்தால் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சொந்த மொழி வந்து ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறோம், அதுக்கப்புறமா வாசிப்பு மூலமாக நம்ம கூடவே தான் இருக்குது. பல வருடங்களாக டச்சில் இருக்க ஒரு மொழியை வந்து பிழை இல்லாமல் எழுத வேண்டியது நம்மளோட கடமை. அது ஒரு பிரெயின் ட்ரைனிங், ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி, என்டர்டெயின்மெண்ட்.